நம்ம இன்னைக்கு டே 2ல எம்ஜி இந்தியாவோட ஸ்டால்ல தான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய லெஜெண்ட் ரீஇமேஜின் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்க. லெஜெண்ட் அவங்க என்ன மீன் பண்றாங்க, அவங்களோட ஒரிஜினல் எம்ஜியோடைய ஒரு சில்லவுட்டை வுட்ல வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எம்ஜியோட ஸ்டாலுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி போட்காஸ்ட்ல பேசினது நமக்கு ஞாபகம் இருக்கு. எப்படின்னா நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க இனிமே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸ் சொல்லக்கூடியதுல வந்து ஐஸ் இருக்கும், ஹைபிரிட்ஸ் இருக்கும், பிளக்இன் ஹைபிரிட்ஸ் இருக்கும், இவிஸ் இருக்கும். இவிஸ்ல நிறைய டைப் இருக்கும், ஃப்ரண்ட் வீல் டிரைவ், ரியர் வீல் டிரைவ், 4 வீலுக்கு பவர் இருக்கக்கூடிய. அதில் தான் அவங்களோட பேட்டரி ஆக்சஸ் சிஸ்டம் அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக பார்க்கலாம். மெயின் ஹைலைட் பார்த்தோம்னா கிளாஸோட ஃபேஸ் லிஃப்ட் நம்ம இன்டர்நெட்டில் நிறைய நாளாக பார்த்துட்டு இருந்த மெஜஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் அங்கே டிஸ்பிளே மெயின் ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம இன்டர்நெட்டில் பார்த்தோம்னா கிளாஸோட ஃபேஸ் லிஃப்டோட கேமோஃப்ளாக் இமேஜஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்தோம்னா எம்ஜியோட ஸ்டாலில் வந்து அவங்க மெஜஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு D+ செக்மெண்ட் லக்ஸுரி எஸ்யூவியை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இதை எப்படி பார்க்குறோன்னா, டொயோட்டா பார்த்தோன்னா அவங்களோட ஃபார்ச்சுனரை ஒரு ஸ்டெப் ப்ரீமியமாக வந்து லெஜெண்டர்னு விற்கிறது மாதிரி மேபி இவங்க இதை அதுக்கு மேலே வைக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸ்டர் லைனப்பில் இருக்கும், கிளாஸ்டருக்கு மேலே அடுத்த செக்மெண்ட்டில் தான் இது இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்டீரியர் பார்க்குறதுக்கு கிளாஸ்டரை மொத்தமாக ரீஒர்க் பண்ணி இருக்கிறது தெரியுது. ஃப்ரண்ட்டில் இந்த பானட் புதுசு, இந்த கிரில் பார்த்தீங்கன்னா கிரில் புதுசு, இந்த டிஆர்எல் இந்த ஹெட்லாம்ப் அசம்பிளி ஃபுல்லாக புதுசு. இதுலேயும் ஒரு டிஆர்எல் யூனிட் இருக்குது பாருங்க. இந்த கிரில் வந்து நல்ல மெஜஸ்டிக்காக இருக்குது. ப்ளஸ் அந்த மெஜஸ்ட்னு சொல்லக்கூடிய நெய் மாதிரியே மெஜஸ்டிக்காக இருக்குது. 360 கேமுக்கான பாயிண்ட் இருக்குது. ஒரு நல்ல ஸ்கிட் பிளேட் இருக்குது. சைட் ப்ரொஃபைல் வந்து அந்த மெட்டல் சில்லவுட் சிமிலராக இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் அலாய் வீல்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் டோன் கலர் ஸ்கீம் இருக்குது. இந்த ஹான்ச் நீங்கள் பார்க்கும்போது இது நமக்கு வந்து கிளாஸ்டர்னே தெரியும். ஆனால் அந்த ப்ரொஃபைலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் எல்லாம் நல்லா கொடுத்துருங்க. ரியரை வந்து திருப்பி ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பாக்ஸி ஷேப் தெரியாத அளவுக்கு இந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ், இந்த லோவர் போர்ஷனில் இருக்கிற இந்த பம்பர் டியூவல் டோனில் இருக்குது. இதில் வந்து டியூவல் டிஃப்யூசர் கான்செப்டில் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா கிளாஸ்டர் வந்து அந்த 2 லிட்டர் என்ஜின், அந்த 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்னு சொல்லி அது ஒரு தனி கேட்டகரியில் இருந்ததுன்னா நம்மளும் ஒரு லாங் டேர்ம் வீடியோ பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் வரும்போது இது அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்னு நம்ம எதிர்பார்க்கோம். இந்தியாவில் பார்த்தோம்னா மாருதி சுசுகி வந்து அவங்களோட ஷோரூமை 2 வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அரீனா ஒன்று, நெக்ஸா ஒன்று. அதான் நெக்ஸா வந்து ப்ரீமியமாக வச்சுருப்பாங்க. முதல்ல வந்து ரொம்ப லிமிட்டடான நம்பர்ஸ் இருந்தது. இன்னைக்கு ஓரளவு இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எம்ஜி இந்தியா பார்த்தோம்னா நம்ம ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருந்தோம். எம்ஜி செலக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு செலக்ட் டீலர்ஷிப் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் டீலர்ஷிப் செலக்ட் வந்து செலக்டான சிட்டிஸ்ல இருக்கும். அது என்ன மீன் பண்ணுதுன்னா, M9 சொல்லக்கூடிய லக்ஸுரி MPV வருது, கூட அந்த சைபர்ஸ்டர் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நீஷான வெஹிக்கிள்ஸை வந்து தனியான டிஸ்பிளே வைக்கிறதுக்காக சின்ன செட்டப்ல ப்ரீமியமான வெஹிக்கிள்ஸ் வைக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. இந்தியாவில் இப்போ வந்து செலக்ட் சிட்டிஸ்ல இது வரும். டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்ல எல்லா சிட்டிஸ்லையும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எம்ஜியோட ஸ்டாலில் வந்து ஃபுல் அட்ராக்ஷன், பீப்புளோட ஃபுல் அட்ராக்ஷன் எடுத்து இந்த சைபர்ஸ்டர் தான். இதை பாருங்களேன், சிசர் டோர் ஓப்பன் ஆகி ஸ்போர்ட்ஸ் கார், அதில் வந்து இந்த எல்லோ கலர் வந்து தனியாக இருக்குது. ஆக்சுவலி இது இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகிற மாடல். அடுத்து நீங்கள் நியரஸ்டாக எம்ஜி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இது பியூர் ஈவியாக இருக்க போது. கூட நீங்கள் பாருங்கள், அந்த செலக்ட் டீலர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக இது வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்டீரியர் பாருங்களேன், அந்த கூப்பே ஸ்போர்ட்ஸ் கார் ப்ளஸ் வந்து இது கன்வெர்ட்டபிளாக இருக்குது. கூட இன்டீரியர் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் அந்த லோ ஃப்ளோரில் இருக்குது. அந்த சென்டர் கன்சோல் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலில் இருக்குது. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல், நிறைய டிரைவ் மோட்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒரு பூஸ்ட்டுக்கான ஒரு பட்டன் கூட கொடுத்துருக்காங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. மெயின் ஹைலைட் இந்த சிசர் டோர்ஸ் தான். ஏன்னா இந்தியாவில் இந்த சிசர் டோர்ஸுக்குன்னே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் வரும்போது நீஷான கொஞ்சம் ஆடியன்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்ஜி வந்து வேர்ல்டு வைடாக நல்ல சூப்பர்வான செடான்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம நிறைய கண்டென்ட்டில் பேசியிருக்கோம். அதில் பார்த்தோன்னா இந்த MG7 சொல்லக்கூடிய அந்த கூப்பே லைக் செடானை வந்து அவங்க டிஸ்பிளேல வச்சுருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலி வந்து அந்த க்ரீன் கலர் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் கூப்பேயாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு பர்கண்டி கலரில் வந்து ஆல்கண்டாரா சீட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. கனெக்டட் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒரு கூப்பே லைக்கில் வந்து நம்ம ஒரு 6 சீரீஸை வந்து பார்க்குறது மாதிரியே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் மெயினாக இந்த கலர் ஸ்கீம் தான் பர்ஃபெக்ட். இந்த ஹெட்லாம்ப் கிளஸ்டரோட ஸ்டைலை பாருங்களேன், LED கிளஸ்டரில் டிஆர்எல்ஸ் இருக்குது. இந்த கிரில் வந்து இந்த டார்க் க்ரோமில் எம்ஜியோட பைலட்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்ஜிங்கோட வருது பாருங்க. நல்ல ப்ரீமியமாக இருக்குது. 360க்கான கேமரா. இது ஆக்சுவலி போன வருஷம் அவங்க டிஸ்பிளே வச்சுருந்தது வரைக்கும் நல்ல ப்ரீமியமாக டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இதோட அந்த சில்லை விட்டு தான் நல்ல பர்ஃபெக்டான ஒரு டிசைன் தீமில். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடியதில் எம்ஜியோட ஸ்டாலில் டிஸ்பிளேல நம்ம பார்த்த வெஹிக்கிள் பார்த்தோன்னா இந்த IM6ன்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலி ஒரு செடானை வந்து இன்றைக்கி நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டோம்.
செடானும் எஸ்யூவி மிக்ஸ் ஆன எப்படி இருக்குன்னு உள்ளதுல ஒரு டிசைன் தீம்ல இருக்கு பாருங்க. ஒரு ஆங்கிள் பார்த்தா வந்து டெஸ்லா மாதிரி இருக்குது, இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது அந்த ரியர் சைட்ல இருந்து பார்க்கும்போது மஹேந்திராவோட XCV 9E டிசைன் தீம் இருக்கு. ஆனால் நல்ல ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. ஆல் ஒயிட் இன்டீரியர் தீம்ல இருக்குது. ஆக்சுவலி நியூ ஜென்ரேஷன் கார்ஸ் வந்து நம்மளுடைய அடுத்த லெவல் ஆஃப் கார்ஸ் இந்த டிசைன்ல தான் இருக்கும். இதோட ஒரு அட்வான்டேஜ் பாருங்க, ப்ராக்டிக்கலான கிரவுண்ட் கிளியரன்ஸும் நமக்கு கிடைக்கும். மேபி ஒரு 180mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். 360க்கான கேமரா அங்கே இருந்தாலும் அடிஷ்னலாக இந்த போர்ஷனில் ஃப்ரண்டரில் திருப்பி ஒரு கேமரா இருக்குது பாருங்க. ரூஃபில் வந்து அந்த ஆடாஸுக்கான ரடார் சென்சார் அதில் இது பண்ணியிருக்காங்க. ஓவரால் அந்த கூப்பே ப்ளஸ் இதில் இன்னொரு ஹைலைட் கூட பாருங்க, அந்த பி பில்லர்லேயே ஒரு கேமரா இருக்குது. அப்படின்னா இது ஆட்டோனமஸ் வெஹிக்கிளாக ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ரெடாரும் அந்த யூனிட் எல்லாம் பார்க்கும்போது இது பெர்ஃபெக்ட்லி ஆட்டோனமஸ் வெஹிக்கிளாக ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேல இருக்கிறது IM5. அந்த ப்ராடக்டோடைய கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்குது. எல்லாம் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஆட்டோனமஸ் வெஹிக்கிள் ரெடார் இருக்குது, ஃப்ரண்டரில் கேமரா இருக்குது, பி பில்லர்ல இருக்குது. அதே டிசைன் தீம் தான், ஒரு செக்மெண்ட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஆடாஸ் வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணிட்டோம் இந்தியன் மார்க்கெட்ல. மேக்ஸிமம் மேனுஃபேக்சரர்ஸ் கொண்டு வந்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து டிரைவர்லெஸ் கார்ஸ். இல்லை வந்து நம்ம உட்கார்ந்துருப்போம், கார் மொத்தத்தில் தனியாக டிரைவ் பண்ணுறது. இந்த டெக்னாலஜி வரும்போது கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் நினைக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அந்த விண்ட்ஷீல்டுக்குள்ளே இருக்குது, அதுவும் டியூவல் கேமரா செட்டப் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ரெடார் செட்டப் இருக்குது. இப்போ மொத்தமாக சேர்ந்து இது வந்து ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பொதுவாக எம்ஜின்னு ஒரு பேட்ஜிங் இருக்குது, ஆனால் இந்த லோகோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன பார்த்தோம்னா IMன்னு சொல்லக்கூடிய பிராண்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க IMன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். IMன்னு சொல்லக்கூடிய SAICயும் ஆலிபாபா குரூப்பும் இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட், ஹைடெக்னு சொல்லக்கூடிய குரூப் கூட உள்ள கொலாபரேஷன் வரக்கூடிய பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இன்னைக்கு உலகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல நிறைய பேர் ஜாயின் வெஞ்சரில் இருக்கிறதுல இந்த IMன்னு சொல்லக்கூடிய பிராண்டில் இந்த 2 வெஹிக்கிள் IM6 அண்ட் IM5 வந்து அவங்க டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இந்த டெக்னாலஜி MG ஏன் யூஸ் பண்ணணும்னு நம்ம முதல்ல பேசும்போது தெரிஞ்சோம். டிரைவர்லெஸ் கார்ஸ் இதுலேயும் பாருங்கள், அந்த பியூரா இந்த டிரைவர்லெஸ் காருக்கான ஒரு கான்செப்டை மேபி இவங்க டெமோக்ரட்டைஸ் பண்ணுறதுக்கு MG இந்த பிராண்டு கூட டைப்பில் இருக்கு. MG இந்தியாவோட லைனப்பில் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பார்த்தோன்னா ஆஸ்டர் சொல்ல முடியும். ஆஸ்டர் வந்து ZS EVன்னு இருக்கும், ஆஸ்டர்னு சொல்லி அந்த மிட் சைஸ் SUV செக்மெண்ட்டில் இருக்கும். அதில் வந்து அந்த 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இருக்கும், 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இருக்கும். ஆனால் அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் மேலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்லக்கிஷ் நேச்சர் இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்களோட நியூ எனர்ஜி வெஹிக்கிள் சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து ZS HEVன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை வந்து இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஆஸ்டரோட ஃபேஸ் லிஃப்ட் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், இந்த கிரில் வேறு, லோவர் போர்ஷன் வேறு, ஹெட்லாம்ப் அசம்பிளி கொஞ்சம் கூட ரீட்வீக் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷனில் ஏர் இன்டேக்கே மாற்றிருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் எல்லாம் மோரார சிமிலராக இருக்குது. 4.3 மீட்டர்ஸ் லெங்க் இருக்கும். புதிய அலாய் வீல் வருது. 2610 மில்லிமீட்டர் வீல் பேஸு சிமிலராக தான் இருக்குது. இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஓப்பன் பண்ண விடலை, ஆனால் ரொம்ப ரினியூ பண்ணியிருக்காங்க. அந்த சென்ட்ரல் கன்சோல், அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே ரினியூ பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதில் பார்த்தோன்னா ஹைப்ரிட் வருது. ஒரு 185 PS 365 நியூட்டன் டார்க்கில் வந்து ஹைப்ரிட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைலைட் பார்த்தோன்னா 3 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து 3 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். இதோட ஃபேஸ் லிஃப்ட் வரும்போது இந்தியாவில் வந்து MGக்கு அந்த செக்மெண்ட்டில் ஒரு ஸ்டெப் மேலே கிடைக்கும். ஏன்னா வந்து ஹைப்ரிட் எலக்ட்ரிக்காக நம்ம இப்போ பார்த்தோம்னா கிராண்ட் விட்டாரா ஹைரைடர் இருக்கிற இடத்துல ஆஸ்டருக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். இதை வந்து ZS HEVன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி ஆஸ்டரையும் வச்சுக்கிட்டு இந்த ப்ராடக்டையும் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ZS பார்த்தது வந்து ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இங்கே வந்து HSன்னு சொல்லக்கூடிய பிளக்இன் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வச்சுருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா இது ZSக்கு அடுத்த செக்மெண்ட்டில் இருக்கும். மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 700க்கெல்லாம் போட்டியாக இந்த வெஹிக்கிளை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அதே ஒரு நல்ல ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ZSோட டிசைன் கியூஸ்லேயே அந்த ஸ்டைலில் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைனப்பில் இன்றைக்கி வந்து அந்த லைனப் கம்ப்ளீட் ஆகணும்னா அதில் ஒரு ஐஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஹைப்ரிட் இருக்கணும், பிளக்இன் ஹைப்ரிட் இருக்கணும், EV இருக்கணும். அப்படி பார்த்தோன்னா இன்னைக்கு MG ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுல எல்லாமே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அடுத்த ஒரு டிஸ்பிளேல வச்சிருந்த பார்த்தோன்னா இந்த S5ன்னு சொல்லக்கூடிய ஒரு EV. ஆக்சுவலி இது பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்ல இருக்கிறதுனால சைனால ரன்னிங்ல இருக்கக்கூடிய மாடலை டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. இது ஆக்சுவலி மோரார்ல சிமிலர் நம்ம வந்து ZS EV மாதிரி தான் இருந்தது. ZS EVயோடைய ஒரு நியூவர் ஜென்ரேஷன் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை நம்ம பார்க்க முடியும். உள்ள நீங்க பாத்தீங்கன்னா 12.3 இன்ச் ஸ்க்ரீன் வந்து இருக்குது. 12.3 இன்ச் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். 15.6 ஈக்குவலண்டாக வந்து ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. MG பேட்ஜிங்கில் தான் இருக்குது. MG ஆக்சுவலி குளோபலி பார்க்கும்போது EVஸ்ல நிறைய வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்காங்க. இது இந்த தடவை இருக்கிறதுல டோட்டலாக புது வெஹிக்கிள்.